எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் அலச போற விஷயம் எஸ்ஆர் பில்டர்ஸ் செங்கல்பட்டு மக்களுக்கு சொன்ன ஒரு வாழ்த்துரை பத்தி. குறிப்பா அதிலிருந்து ஒரு சின்ன பகுதி தான். அவங்க என்ன சொல்ல வராங்க, அதோட நோக்கம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அதில் என்ன இருக்குன்னா, ஒரு வாழ்த்து இருக்கு, அப்புறம் குடும்ப நலன் பற்றி ஒரு விசாரிப்பு, கூடவே நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு வரி. இது ஆரம்பம் மட்டும்தான். சரி, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோமா? அந்த உரை இப்படி தொடங்குது பாருங்க. எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். நீங்க மட்டும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இது கேட்கும் போதே ரொம்ப நேரடியா பேசுற மாதிரி இருக்குல்ல? ஆமா, அதுல அந்த நேரடியான அணுகுமுறை முக்கியம். முதல்ல செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்குன்னு பொதுவா சொல்லிட்டு, அப்புறம் நீங்க உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் தனிப்பட்ட முறையில சொல்றது ஒரு நெருக்கத்தை உண்டாக்க பாக்குறாங்க. சரி சரி. இது வெறும் அறிவிப்பு மாதிரி இல்லாம ஒரு அக்கறையான விசாரிப்பு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லையா? உண்மைதான். ரியல் எஸ்டேட்ல இது முக்கியமா இருக்கும் இல்லையா? உள்ளூர் மக்களோட நம்பிக்கை. நிச்சயமா அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதை பெறறதுக்கு இது ஒரு நல்ல உத்தியா இருக்கலாம். சரி, அடுத்ததான் அந்த வரி, இது ஆரம்பம் மட்டும்தான். இதுதான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? சும்மா ஒரு ஸ்டைலுக்கா இல்ல வேற ஏதாச்சும்? ஆமா, இது சுவாரஸ்யமான வரி. இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம் பாருங்க. எப்படி சொல்ல போனா, அவங்க அந்த பகுதியில புதுசா ஏதாவது திட்டம் ஆரம்பிக்க போறாங்களா இருக்கலாம். பெரிய கட்டுமானங்களோ, ஓ அப்படியா, அல்லது வேற ஏதாவது புது முயற்சி, அத பத்தின ஒரு சின்ன டீசர் மாதிரி கூட இருக்கலாம். அப்போ செங்கல்பட்டு பகுதியில அவங்க இன்னும் நிறைய செய்ய போறாங்கன்னு ஒரு அறிகுறியா? அது ஒரு சாத்தியம். ஆமா, இல்லனா இன்னொரு கோணத்துல பார்த்தா, நாங்க இங்க கொஞ்ச காலத்துக்கு இல்ல, ரொம்ப நாளைக்கு இருக்க போறோம், இது எங்க பயணத்தோட முதல் படிதான் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இருக்கலாம். ஓ சரி சரி, அந்த ஏரியாவோட வளர்ச்சியில நாங்களும் இருக்கோம்னு சொல்ற மாதிரி. கரெக்ட். அதாவது நாங்களும் இங்க ஒரு பங்குதாரருங்கிற மாதிரி காட்டிக்கிற முயற்சி. இங்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சின்ன வரி ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குது. ஆமா இல்லையா? அடுத்தது என்னன்னு கேட்க தோணுது. அதேதான். இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டெக்னிக் கூட. மக்களை என்ன வரப்போகுதுன்னு ஒரு ஆர்வத்தோட காத்திருக்க வைக்கிறது. ஆனா இது எந்த சூழல்ல சொன்னாங்கன்னு நமக்கு முழுசா தெரியாது இல்லையா? ஒருவேளை. ஆமா, அது உண்மைதான். முழு சூழல் தெரியாததால சும்மா பேச்ச ஆரம்பிக்கிற ஒரு அலங்கார வார்த்தையா கூட இருக்கலாமோ? இருக்கலாம். அப்படி வெறும் அலங்கார வார்த்தையா இருந்தா கூட அந்த வார்த்தை தேர்வு முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இதனால இது ஆரம்பம் தான் சொல்லும்போது அதுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, ஒரு வளர்ச்சி, ஒரு தொடர்ச்சி. அது குறிக்குது. எதுவும் முடியல, இன்னும் நிறைய இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது. சரிதான், ஒரு நம்பிக்கையான பார்வை தெரியுது. ஆமா, கேட்பவர்களுக்கு அது ஒரு நல்ல உணர்வை கொடுக்கலாம். அப்போ மொத்தத்துல பார்த்தா, இந்த சின்ன செய்தியில ஒரு பக்கம் ரொம்ப தனிப்பட்ட முறையில பாசமா பேசுற துணி இருக்கு, இன்னொரு பக்கம் எதிர்காலத்தை பத்தி ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுற ஒரு வரி. ரெண்டும் சேர்ந்திருக்கு. ஒரு ஃபார்முலான வாழ்த்து, தனிப்பட்ட விசாரிப்பு, அப்புறம் ஒரு சின்ன சஸ்பென்ஸ். மிகச்சரியா சொன்னீங்க. இது இப்போ நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது பாருங்க. என்ன கேள்வி? எஸ்ஆர் பில்டர்ஸோட இந்த ஆரம்பம், அது செங்கல்பட்டுக்கும் அங்க வாழ்ற உங்களுக்கும் நிஜமாவே எதை குறிக்குது? இது வெறும் வார்த்தையா, இல்ல உண்மையிலேயே அந்த பகுதியில ஒரு புது கட்டம் தொடங்க போகுதா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அவங்க அடுத்து என்ன செய்வாங்க, என்ன அறிவிப்பாங்கங்கறது இது எந்த அளவுக்கு உணர்த்துது? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆரம்பத்துக்கு அப்புறம் என்ன வர போகுதுங்கிறது நிச்சயமா ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.